அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்வின் வழிகாட்டி குர்ஆன். அந்த குர்ஆனில சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயம் சில படிப்பினைகளை, சில வரலாறுகளை நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக ஏற்பவர்கள் ஏற்கட்டும், ஏற்காதவர்கள் ஏற்காமல் போகட்டும், ஆனால் எல்லோருக்கும் நேர்வழி கிடைத்துவிட வேண்டும் என்பதற்காக ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கி அருளினோம் என்று சொல்லுகிறான். ஆக அந்த வகையில 114 அத்தியாயங்களிலே 18வது அத்தியாயமாக திகழக்கூடிய சூரா கஹ்ஃப், அதிலே சில சம்பவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில இளைஞர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய, அதனுடைய எண்ணிக்கை அல்லாஹுக்குத்தான் தெரியும், அவர்களுடைய உறுதி, ஒரு அரசனை எதிர்த்து அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து அதன் காரணமாகவே அவர்கள் தப்பித்து வந்த நேரத்திலே அல்லாஹ் அவர்களை குகையிலே தங்க வைத்தான். காஃப் என்றால் குகை, அஸ்ஹாபு கஹ்ஃப், குகை தோழர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே கூறுகின்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. தன் அடியாரின் மீது எவ்விதமான முரண்பாடும் கோணலும் இல்லாத இவ்வேதத்தை இறக்கி வைத்தானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகும். கையிமல் யுன்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா. அது உறுதியான வழியை காண்பிப்பது. இந்த வேதம் உறுதியான வழியை காண்பிப்பது, வாழ்வின் வழிகாட்டியாக. நேர்வழி என்பது இவ்வுலகுக்கும் மட்டுமல்ல, மறு உலகுக்குமாக அது உறுதியான வழியை காண்பிப்பதோடு வெற்றியையும் காண்பிக்கிறது. அது உறுதியான வழியை காண்பிப்பது அவனிடமிருந்துள்ள கடினமான வேதனையை பற்றி அச்சமூட்டுவதாகவும், நற்செயல்கள் செய்யும் நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய கூலி சுவனபதி இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுவதாகவும் இந்த குர்ஆனை அருளினான். அந்த நல்லடியார்கள் சுவனபதிகள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள். அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்பவர்கள், அப்படி சொல்பவர்களை எச்சரிப்பதற்காகவும் அல்லாஹ் இவ்வாறு இறக்கி வைத்தான். அவனுக்கு எந்த விதமான மகனும் தேவையில்லை, யாருடைய கூட்டும் தேவையில்லை, அதிகாரத்தில் எவருக்கும் பங்கு கிடையாது. அவர்களுக்கோ இன்னும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இதை பற்றி எவ்வித அறிவும் இல்லை. அவர்களுடைய வாய்களிலிருந்து வெளியாகும் வெறும் வார்த்தையை தவிர இது வேறில்லை. ஆனால் இந்த வார்த்தை பாவத்தில் மிக பெரியதாகிவிட்டது. படைத்தவனுக்கு குமாரன் இருக்கிறான் என்று சொல்வது பொய்யை தவிர அவர்கள் வேற எதையும் கற்பனை செய்து கூறுவதில்லை. இவ்வாறு அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த குகையில் இருந்தோரும் சாசனத்தை உடையோரும் நம்முடைய அத்தாட்சிகளில் ஆதாரங்களில் உள்ளவர்கள் என்று இறை தூதரை நீர் எண்ணுகிறீரா? எவ்வளவோ அத்தாட்சிகள், எவ்வளவோ ஆதாரங்கள், அதிலே இதுவும் ஒன்று. அந்த இளைஞர்கள் கூட குகையில் தஞ்சம் புகுந்த போது அவர்கள், எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை அளிப்பாயாக, இன்னும் நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தை பயனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினார்கள். ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள், 300 வருடம் என்று சொல்லப்படுகிறது, 309 வருடம் என்று சொல்லப்படுகிறது, அவருடைய உண்மையான கணக்கை அல்லாஹ்வே வைத்திருக்கின்றான். அவர்களுடைய காதுகளிலே திரையிட்டு அவர்களை அந்த அளவுக்கு உறங்க செய்ததாக அல்லாஹ் கூறுகிறார். ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் வரை அக்குகையில் தூங்குமாறு அவர்களுடைய காதுகளின் மீது திரையை இட்டு தடை ஏற்படுத்தினோம். இவர்கள் மிகப்பெரிய அரசாட்சிக்கு எதிராக, இணை வைப்புக்கு எதிராக, ஏக இறைவன் தான் வணக்க தகுந்தவன் என்று அவர்கள் சொன்னதின் காரணத்தினால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள்.
அந்த நேரத்திலே தான் அவர்கள் அந்த குகையிலே நுழைந்தார்கள். குகையிலே நுழைந்தவுடன் அல்லாஹ்வை முற்றிலுமாக நம்பி அவர்களை அல்லாஹ் அப்படியே உறங்க வைத்தான். அப்படி அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை அல்லாஹ் சொல்லும் போது அவர்களுடைய அந்த சூரியன் உதயமாகும் போது அவர்களின் மீது படாமல் அது அவர்களுடைய குகையின் வலப்புறம் சாய்வதையும், அது அஸ்தமிக்கும் போது அது அவர்களுடைய இடப்புறம் சாய்வதையும் நீர் பார்ப்பேன். அது மட்டுமல்ல, இந்த குகைவாசிகள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் சொன்னால், அது ஒரு விசாலமான குகை. நிறைய பேர்கள் இருக்கலாம். இப்ப தௌரு குகை, ஹிரா குகை எல்லாம் பெரிய லெவலில் ஆட்கள் இருக்க முடியாது. இந்த குகை தாராளமாக வசிக்கக்கூடிய ஒரு குகை, மலையடி வாரத்திலே உள்ள குகை. அந்த குகையிலே அவர்கள் தூங்குவதை, அவர்களும் அவர்களுடைய நாயும் இருக்கிறது, அவர்கள் தூங்குவதை யாராவது கிட்டே போய் பார்த்தால் அவர்கள் அதில் விசாலமான இடத்தில் இருக்கின்றனர். இது அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும். எவரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழி பெற்றவராவார். இன்னும் எவனை அவன் வழிகேட்டில் விடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டும் உதவியாளர் எவரும் இல்லை. மேலும் அவர்கள் தூங்கி கொண்டிருந்த போதிலும் நீர் அவர்களை விழித்துக் கொண்டிருப்பவராகவே காணுவீர். பார்த்தால் அவர்கள் படுத்திருக்கிறார்கள், விழித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் எண்ணுவோமா. அவர்களை நாம் வலப்புறமும் இடப்புறமுமாக புரட்டுகிறோம். தவிர அவர்களுடைய நாய் தன் இரு முன்னங்கால்களையும் வாசல் படியில் விரித்து படுத்திருக்கிறது. அவர்களை நீர் உற்று பார்த்தால், இதுதான் அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை அவர்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தது. இதுதான், நீர் அவர்களை உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் வெறுண்டோடி பின்வாங்குவீர், அவர்களிலிருந்து உண்டாகும் பயத்தை கொண்டு நிரப்பப்படுவீர். யார் இப்படி படுத்து கிடக்கிறது, என்னன்னு போய் பார்ப்போம் கேட்போம் அப்படி சொன்ன போனா உடனே திகில், உள்ளத்திலே திகில் வந்து விடும். அந்த திகிலின் காரணமாக இந்த இடத்தை விட்டு முதல்ல நம்ம போனா சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் விருண்டோடுவார்கள். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே பயத்தை நிரப்பமாக்கி விடுவார், பயத்தை கொண்டு நிரம்பி விடுவார்கள். இன்னும் அவர்களுடைய ஒருவர் கேட்டுக்கொள்வதற்காக அவர்களை இவ்வாறு எழுப்பினோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் எழுப்புனா அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, எவ்வளவு நாள் நம்ம தூங்கணும்? அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் பகுதி, இவ்வளவுதான் தூங்கி இருப்போம். சரி, எழுந்த உடனே பசிக்குது, நீங்க இந்த வெள்ளி காசை கொண்டு போய் எச்சரிக்கையாக யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிட முடியாத அளவு, ஏன்னு கேட்டா அந்த ஆட்சி இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. எந்த ஆட்சியால் துரத்தப்பட்டார்களோ அந்த ஆட்சி இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, இந்த வெள்ளி காசை கொடுத்து போய் நல்ல ஹலாலான உணவக தேடி அந்த உணவை நீங்கள் வாங்கி வாருங்கள்னு ஒருவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்புனா அவர் கொண்டு போய் கொடுக்குறாரு கடையில. கொடுக்க போகும்போது இது பல வருடங்களுக்கு முன்னால, 300 வருடங்களுக்கு முன்னால உள்ள காசுல. சரி, இந்நாள் தானே அரசனா இருக்கான், இல்லையா அவனெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு, இப்போ எல்லாருமே அல்லாஹ்வை வழங்கக்கூடிய மக்களாக உள்ள இருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே அப்போ அவரு ஆஹா, நம்ம ஏதோ ஒரு விதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பாதுகாத்திருக்கான்னு சொல்லி திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்த பிறகு இவர்களுக்கு, அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு, இவங்க யாரு, எந்த காலத்துல உள்ளவங்க, இந்த காசை கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை போய் பார்க்கிறாங்க. பார்த்தா திடுக்கம், தூரத்திலே நின்னுக்கிறாங்க. சரி, இவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு மஸ்ஜிதை அமைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணுவோம்னா ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப அவர்கள் பேசிக்கிறாங்க. இவர்கள் மொத்தம் 3 பேரு, நாயோட 4 பேரு. இன்னொரு சில பேர் மறைவானது அறிஞ்ச மாதிரி சொல்றாங்க, இல்ல இவங்க 5 பேரு, நாயோட 6 பேரு. இன்னும் சிலர் சொல்றாங்க 7 பேர் இவங்க, நாயோட 8 பேரு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையான எண்ணிக்கையை அல்லாஹ்தான் அறிவதாக சொல்லுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்லும் போது, அவர்கள் தங்கள் குகையில் 300 வருடங்கள் தங்கினார்கள் என்றும் இன்னும் 9 அதிகப்படுத்தினார்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இப்போ 300 அல்லது 309 வருஷம் அவர்கள் இந்த குகையிலேயே தூங்கினார்கள் என்று. அவர்கள் அதில் தங்கியிருந்த காலத்தை அல்லாஹ் நன்கறிந்தவன்.
வானங்களிலும் பூமியிலும் மறைவாய் இருப்பவை அவனுக்கு உரியதாகும். மறைவான விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு உரியதாகும். அவற்றை அவனே நன்றாக பார்ப்பவன், தெளிவாக கேட்பவன். அவனை அன்றி அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. அவன் தன்னுடைய அதிகாரத்தில் வேறு எவரையும் கூட்டாக்கி கொள்வதும் இல்லை என்று நபியே நீர் கூறும். அவர்கள் கேட்கிறாங்க, ஏன்னு சொன்னா இது இந்த சூரா கவுஃப ஓதுனாலே, வெள்ளிக்கிழமை ஓதுனாலே பெரிய நன்மைகள் இருக்குது. ஆரம்ப 10 வசனங்களை அல்லது இறுதி 10 வசனங்களை மனப்பாடம் செய்தான் நன்மை இருக்குது. வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி வருது. அது அதே நேரத்துல எந்த நாள்ல ஓதுனாலும் சொல்லி வருது. இது ஹசன் தரத்துல இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லப்படுது. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்னு தன்னை சொல்லும் போது அந்த மக்கத்து வாசிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவங்க பொய்யும் சொல்ல மாட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, மதீனாவுல இருக்கிற யூதர்கள்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த யூதர்கள் சொல்றாங்க, இவர் இறை தூதரா இருந்தா 3 விஷயத்தை அவர்கிட்ட கேளுங்க. ஒண்ணு, அந்த குகை தோழர்கள் அவர்களை பத்தி கேளுங்க. 2வது, ஒரு பெரும் பேரரசர் அவரை பத்தி கேளுங்க. 3வது, அந்த ரூஹை பற்றி கேளுங்கள். ரூஹுங்கிறது எப்படி உருவாகுது, எப்படி அது தெரியுமான்னு கேளுங்க. அப்ப 2க்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நான் ஒரு 3 நாள்ல உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாங்க. 3 நாள்ல உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. இது ஒரு அறிஞர்கள் இடையே கருத்து வேறுபாடு உள்ளதா இருந்தாலும் அதுல சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, நான் 3 நாள்ல சொல்றேன்ட்டு ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு உண்டான வகி இந்த காப்பு இறங்கவே இல்லை. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை 15 நாளைக்கு அப்புறம் இறக்கி வச்சு, இன்னும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் நாளை செய்பவனாக இருக்கிறேன் என்று நீர் கூறாதீர். இன்ஷா அல்லாஹ் நாடினால் 3 நாள்ல சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாக்கா அது உடனே இதா இருக்கும். இதை நீர் மறந்து விடுங்கள். உம் இறைவனை நினைவுபடுத்திக் கொள்வீராக. மேலும் நேர்வழியால் இதைவிட மிக நெருக்கத்திற்குரியது. என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்ட போதுமானவன் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்பதான் இவங்க சொல்றாங்க, அந்த எல்லாத்தையும் இந்த இதுகளை சொல்றாங்க. அப்போ துல்கர்னைன் பேரரசர், உலகத்தை ஆண்டவர், அவரை பத்தியும் சொல்லிடுறாங்க. இதுல வருது, பார்ப்போம். ரூஹுங்கிறது என்னுடைய ரப்புடைய கையில இருக்கு. அது அவன் தான் அறிஞ்சவன், யாரும் அறிய முடியாது. மலக்கள், வானவர்கள் அறிய முடியாது. அதே நேரத்துல இறை தூதர்களும் அறிய முடியாது. ரூஹுங்கிறது அல்லாஹுடைய கையில இருக்குது. அல்லாஹ் தான் அந்த ரூஹை பற்றி அறிந்தவன் என்று சொல்லிடுறான் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த மாதிரி அவர்கள் குகையில 300 வருடங்கள் 309 வருடங்கள் என்ற ஒரு நிலையை இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எவ்வளவு நாள் தங்கினாங்க அப்படிங்கறத அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லிடுறான். இன்னொரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. எல்லோரும் பனி இஸ்ராயல் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அந்த பனி இஸ்ராயலுக்கு கேட்கிறாங்க, இந்த உலகத்திலேயே சிறந்த அறிஞர் யார் என்று கேட்டாங்க. உலகத்திலேயே சிறந்த அறிஞர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்ப சொல்றாங்க, உலகத்திலே சிறந்த அறிஞர் நான் தான், வேற யார் இருக்க முடியும் அப்படிங்கிறா. இவர்கள் இறை தூதரா இருக்கிறாங்க, தௌராத் இறங்கப்படுது, சட்டத்திட்டங்களை வகுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, எல்லா விதமான ஒரு சிறப்புகளும் இவர்களுக்கு இருக்கு. ஆனால் அவர்கள் என்ன சொல்லணும்? அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன் சொல்லணும். இவங்க என்ன செய்யறாங்க? நான் தான் அறிஞன் அப்படின்னு. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 2 கடல்கள் சந்திக்கின்ற ஒரு இடத்துக்கு போங்க, மீன் ஒண்ணு கூடையில வச்சுட்டு போங்க, மீன் ஒண்ணு கூடையில வச்சுட்டு போங்க. அப்படி போகும்போது அந்த மீன் எந்த இடத்துல துள்ளி குதிச்சு அது கடல்ல தன்னுடைய வழியை அமைச்சுக்கிட்டு போகுதோ அந்த இடத்துல ஒருத்தரை பார்ப்பீங்க. அவர்கிட்ட போய் நீங்க கொஞ்சம் பாடம் கற்றுக்கிடுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? பணியாளோட நடக்கிறாங்க. இது களைப்பே இல்லாம நடக்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் வர்ற வரையில அவங்களுக்கு களைப்பே இல்லை. இறுதியாக அந்த அந்த இடத்தையும் தாண்டிட்டாங்க. காலை உணவை கொண்டு வா, நான் பயணத்தில் களைத்து விட்டோம்னு சொல்லி பணியாள்கிட்ட சொல்லும் போது அப்போ அவர் சொல்றாரு, நீங்க அறிஞ்சீங்களா, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால அந்த மீன் சுரங்கம் போல் கடலுக்குள்ளே தன்னுடைய வழியை அமைத்து கொண்டு சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஷைத்தான் தான் இதை உங்கள்ட்ட சொல்றதுக்கு எனக்கு மறக்கடிச்சுட்டான்ட்டு. அப்ப நாம தேடி வந்த இடம் அதுதான்.
அங்கே வா அப்படின்னு சொல்லி போனா ஒரு ஒரு போர்வை போத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து இருந்த உடனே சலாம் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி சில உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல செய்திகளை, நல்ல கல்வியை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்காக என்ன உங்களோட வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க யாருன்னு சொல்லி ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. நான் மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே பனி இஸ்ரவேலர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டாரே அவரா? ஆமா, அவர் தானா? நீங்க என்னோட வர்றதுக்கு பொறுமை உங்களுக்கு பத்தாது, அதனால நீங்க என்னோட வராதீங்க அப்படிங்கிறாங்க ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம். இல்ல இல்ல, நான் வந்து எப்படி உள்ள பொறுமையா இருப்பேன், நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் நாடுனா என்ன ரொம்ப பொறுமையாளரா நீங்க பார்ப்பீங்க, நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஒரு நிபந்தனை சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தை நான் செய்தாலும் நான் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லும் வரையில நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க, இப்படி செஞ்சிருக்க வேணாமே அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, இவங்க ஒத்துக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். சரி, நீங்களாம் சொல்ற வரையில் நானே கேட்க மாட்டேன், நீங்க என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டேன். அதோட இருவரும் நடந்து போறாங்க. ஒரு கப்பல் நிக்குது, அந்த கப்பல்ல ஏறுறாங்க. கப்பல்ல ஏறி அமர்ந்து கப்பல் போய்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த கப்பல்ல உள்ள அழகான அந்த வேலைப்பாடுகள், அந்த கப்பல் ஓடுற அளவுக்கு உள்ள அந்த இதை வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளுறாங்க. யாரே ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாக்குறதுக்கே அந்த கப்பல் முந்தி இருந்ததுக்கே அப்படியே மாற்றமா போயிடுச்சு. கப்பல் ஓடுது, அதுல எதுவும் இல்லை, ஆனால் வந்து எல்லாம் பழக அது இது எல்லாமே அந்த முகப்பு எல்லாமே உடைச்சிட்டாங்க. அப்போ இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மா இருக்காம என்ன செஞ்சாங்க, இன்னும் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க, நம்மளே சும்மா ஏத்திட்டு போறாங்க, அவங்களுக்கு போய் இப்படி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் தான் சொன்னேனே, நீங்க பொறுமை பத்தாது என்னோட வராதிங்கன்ட்டு. இல்ல, நான் மறந்து விட்ட ஒன்றுக்காக என்ன குற்றம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கப்பலை விட்டு இறங்கி போறாங்க. போகும்போது ஒரு வாலிபத்துக்கும் பாலிய பருவம் தாண்டி வாலிபத்தை நெருங்குற ஒருவனை பார்த்து அவனை ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்றாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. கொலை செஞ்ச உடனே அநியாயமா ஒரு அல்லாஹுடைய ஆத்மாவை கொலை செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி இவங்க திரும்ப கேட்டுட்டாங்க. நான் தான் சொன்னேனே, நீங்க வந்து சும்மா இருக்க மாட்டீங்க, நான் என்ன செஞ்சாலும் சொல்ல ஒன்றும் கேட்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒரு ரெண்டு தான் செஞ்சிருக்கேன், ரெண்டுலையுமே நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ மூணாவது இவங்க என்ன சொல்றாங்க, இனிமே நான் கேட்டனாக்கும் என்ன வந்து உங்களோட வச்சுக்கிடாதீங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. அதோட மூணாவதா ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அங்க உணவு கேட்கறாங்க, யாருமே எதுவுமே கொடுக்கல. அப்ப இடிஞ்சு கிடக்குற ஒரு சுவரை என்ன செய்யறாங்க, இவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதை நிமித்தி வைக்கிறாங்க. நல்லா கட்டி அந்த சுவரை நல்லபடியா செப் பண்ணிடுறாங்க. செப் பண்ணிட்டு அதை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்ச உடனே சரியான பசி, அதோட வேலை. இவங்க என்ன செய்யறாங்க, இவ்வளவு பேர்த்த கேட்டு ஒன்னும் கொடுக்கல, இதை கட்டினமே, இது இந்த ஆள்கள்ட்டையாவது ஏதாவது கேட்டு பெறலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இதுதான் நீங்களும் நானும் பிரியக்கூடிய நேரம். கப்பலை உடைத்ததற்கு காரணம், இங்கு ஒரு அரசன் இருக்கிறான், அழகைய வேலைப்பாடுள்ள கப்பலை எல்லாம் அவன் கவர்ந்து சென்று விடுவான், எடுத்துக்கொண்டு போய் விடுவான். அந்த கப்பலோ ஏழைகளுக்கு உரியது, ஏழ்மையா உள்ள ஏழைகளுக்கு சொந்தமானது. பல ஏழைகளும் சேர்ந்து அந்த கப்பலை அவங்க இந்த கடல்ல விட்டு போய் பிழைப்பு நடத்துறாங்க. அதனால அவன் பார்த்தால் அந்த கப்பல் சரியில்லை, வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் உடைச்சேன். ரெண்டாவதாக, ஒரு சாலிகான தாய் தந்தைக்கு பிறந்த இவன் அந்த தாய் தந்தையரை ஈமானிலிருந்து வெளியேற்றி குஃப்ரின் பக்கம் அழைப்பான் என்ற காரணத்தினால் அவனை கொன்றேன். மூன்றாவதாக, நல்லடியார்களுக்குரிய ஒரு பொருளாதாரம் இந்த பூமிக்கு அடியிலே, இந்த சிவற்றுக்கு அடியிலே இருக்கிறது. அவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள், சிறுவர்களாக இருக்கிறார்கள், இன்னும் பருவ வயதை அடையவில்லை. பருவ வயதை அடைந்து அவர்கள் திரும்ப அவர்களே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சுவரை நான் செப்பனிட்டேன் என்று அந்த மூன்றுக்கும் மூன்று விதமான காரணத்தை ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார். அப்போ அவங்க, ஆமா நம்ம கொஞ்சம் முந்திட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்
பேசாமலே இருந்திருந்தா இன்னும் பலவிதமான சம்பவங்கள் நமக்கு நடந்திருக்கும். இவங்க 3 சம்பவம் தான் நடத்தினாங்க. அந்த 3லயுமே இவங்க பொறுமையா இருக்க முடியாம என்ன செஞ்சிட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டுட்டாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால யாரும் நான் தான் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை விட ஆள் இருக்கு, நீங்க போய் அவங்கள்ட்ட பாடத்தை கத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பினான் என்பதையும் இந்த சூரா கௌஃப்ல பார்க்கிறோம். அடுத்ததாக துல்கர்னைன், அவங்க என்னன்னு சொன்னா சில பேர்கள் சொல்லுறாங்க அலெக்சாண்டர் என்று சொல்லுவார்கள். என்ன ஆனால் ஈமான் கொண்டவங்க இவங்க. இந்த துல்கர்னைன் இருக்காங்களே இவர்கள் ஈமான் கொண்டவங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க, உலகின் ஒரு கோடியில போறாங்க, சூரியன் சேற்றுல மறைகிற மாதிரி காண்றாங்க, அங்கே சில மக்களை பார்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இவர்களை நீங்கள் விரும்பினால் தண்டிக்கலாம், விரும்பினால் மன்னிக்கலாம், அது உங்களுடைய பொறுப்புல உள்ளது, உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது அது என்று. அதே போல இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க, சூரியன் சில மக்களின் மீது விழிக்கிற மாதிரி உதிக்கிற மாதிரி பாக்குறாங்க. பார்த்த உடனே அங்க பார்த்தாக்கா மொழிகள் சரியா தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்து துல்கர்னைன் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுடைய விஷயம் என்ன, நாங்க ஒழுங்காவே வாழ முடியல, எங்கள்கிட்ட இருக்கிறதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில இந்த மழை இந்த இடைவெளியில தான் வர்றாங்க, இந்த மலை 2 மலைகளுக்கும் இடையிலே ஒரு தடுப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்துட்டீங்களாக்க, அதற்காக நாங்க கூலி வேணாலும் தர்றோம், உங்களுடைய படையை வச்சு உங்களுடைய இதை வச்சு நீங்க எங்களுக்கு இதை ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நீங்கள் எனக்கு தரக்கூடிய கூலியை விட அல்லாஹ் எனக்கு தந்திருப்பது மிக மிக பெரிய கூலியாகும், மிக மிக பெரிய தரஜாவாகும், நீங்க எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இரும்பு பாலங்களை கொண்டு வர சொல்லி நெருப்பால ஊதி செம்பை காய்த்து அதை பெரிய அளவுல 2 மலைகளுக்கும் இடையே அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தடுப்பை ஏற்படுத்திட்டாங்க. அந்த தடுப்பு இன்றைய வரையிலும் இருக்கு. அந்த தடுப்பு ஏற்படுத்தினாங்களே அது இன்றைய வரையிலும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல போகும்போது லேசா அதுல ஓட்டை விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தடுப்பை இரும்பு பாலங்களாலும் செம்பை உருக்கி அதில் ஊற்றியதன் மூலமும் அவர்கள் செய்து கொடுத்துட்டு சொல்றாங்க, இது என்னுடைய ரப்புடைய கிருபையில உள்ளது, மறுமை நாள் ஏற்படும் போது இது தூள் தூளாக்கப்பட்டு விடும். அல்லாஹுடைய அந்த வார்த்தை அந்த மாதிரி உள்ளது. அதே போல அவன் அந்த மறுமை நாளை கொண்டு வரும்போது ஒன்றுமே இல்லை, எல்லாமே தூள் தூளாயிடும். இது ரொம்ப இப்ப உறுதியா இருக்கு, அவர்கள் வர முடியாது, யாஜூஜ் மாஜூஜ் வர முடியாது. ஆனால் மறுமை நாள் வரும்போது நிச்சயமாக இதை அப்படியே தூள் தூளாக ஆக்கி விடுவான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறார். ஏன்னா மலைகள் எல்லாம் பஞ்சு போல் கொட்டப்படும் இல்லையா? அப்போ மலையை நீங்கள் பார்க்கிறீர், உறுதியாக இருக்குது, அப்போ அது என்ன செய்யும், பஞ்சு போல கொட்டப்பட்டுரும், கொட்டப்பட்ட பஞ்சுகள் போல் இருக்கும் மலைகள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு தன்னுடைய திருமறை குர்ஆனில இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சூரா கஹ்ஃபை குறித்து சில சிலாஹிப்புகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு சம்பவம், 2 தோழர்கள், ஒரு தோழர் என்ன பெரிய வசதிக்காரர், தோட்டம் தரவு இது அது மட்டுமல்ல, பிள்ளைகளும் அதிகம், குடும்பமும் அதிகம். இன்னொரு நண்பனுக்கு அவ்வளவா இல்லை. அப்ப அவன் என்ன செய்யறான்னு சொன்னா நான் பொருளாலும் புதல்வர்களாலும் தோட்டம் தரவுகளாலும் உன்னை விட மேலானவன், மறுமை என்று ஒன்றை உண்டு என்றெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, அப்படி மறுமை என்று ஒன்றை இருந்தால் இப்பொழுது நான் இப்படி இருக்கிறோன இதை விட நல்ல நிலையிலே தான் அங்கேயும் இருப்பேன், மறுமையை நான் நம்பல, அப்படியே இந்த மறுமைன்னு ஒன்று இருந்தால் இதே நிலைமையில தான் நான் அங்கே இருப்பேன், இதை விட நல்ல நிலைமையில தான் இருப்பேன் அப்படின்னா. அப்ப உன்னை விட நான் பொருளாலையும் பிள்ளைகளாலையும் குறைஞ்சவனா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வை நான் நம்புகிறேன், அல்லாஹ் நாளை மறுமையை வைத்திருக்கிறான், அதுல நிச்சயமாக அவனை நம்பியவர்களுக்கு ஈடேற்றம் இருக்கிறது, அவனை நம்பாதவர்களுக்கு வேதனை தான் இருக்கிறது, நீ எல்லாம் இங்க நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த தோட்டத்தை குறித்து இது எந்த காலத்திலும் அழியாது, அப்படி உள்ள தோட்டம் எனக்கு அப்படின்னு சொன்னான்.
ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தோட்டத்தையும் அழித்தான் என்பதையும் பார்க்கிறோம். இது போன்ற சில வரலாற்று பின்னணிகளை கொண்டதாக இந்த சூரா கஹ்ஃப் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சில படிப்பினைகள் நமக்கு இதன் மூலமாக இருக்கிறது. குர்ஆன் முழுவதுமே வரலாற்று சம்பவங்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே எதற்காக இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் நேர்வழி நடக்க வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும், மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அது உறுதியானது, அது வந்தே தீரும், அதிலே நாம் நரகத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாக இருக்கிறது. எல்லா விதமான உயிரும் மரணம் அடையாமல் இருக்காது. ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது. உங்களுக்குள்ள கூலி முழுமையாக கொடுக்கப்படுவது இங்கில்லை, அங்கே இகுமடிவு நாளில் தான், கியாம நாளில் தான். எவர் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் உங்களிலே பாக்கியசாலி, வெற்றியாளர். உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப சுகத்தை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே இம்மை வாழ்க்கையில மறுமைக்கான சேகரங்களை சேகரிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு